ஆணவம் மிகுந்த பிள்ளையால் அவமானப்பட்ட தாய். விபீஷணனின் தாயை தேற்றிய ராமன். ராமரை விருந்தினராக இலங்கைக்குள் அழைக்க வேண்டும் என்று இலங்கைக்கு அரசனான பின் விபீஷணன் விரும்பினார். அப்போது அவருக்கு ஒரு சந்தேகமும் அவனுக்குள் இருந்தது. தன்னையும் மனைவியையும் பிரித்த ராவணனின் நாட்டுக்குள் நுழைய ராமர் சம்மதிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்தது. இருந்தாலும் தன்னை மன்னனாக ஆக்கிய ஆற்றல் மிக்க தலைவனுக்கு மரியாதை செய்ய வேண்டுமென முடிவெடுத்தார். தயக்கத்துடன் தனது விருப்பத்தை ராமரிடம் தெரிவித்தார். எனக்கும் உன் நாட்டை பார்க்க விருப்பம்தான் விபீஷணா என்று ராமர் உடனே வர சம்மதித்தார். அனுமன், அங்கதன், லட்சுமணன் ஆகியோர் உன் நாட்டின் மனப்பையும் எழிலையும் வர்ணித்த போது எனக்கும் பார்க்க வேண்டுமென்ற ஆவல் ஏற்பட்டது என்றார் ராமர். விபீஷணன் நெகிழ்ந்து ராமருக்கு வழிகாட்டியபடியே முன்னே சென்றார். ராமருடன் மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். ராமர் இலங்கையின் அவல நிலை கண்டு தன்னால் தானே இப்படி நேர்ந்தது என வருத்தத்துடன் நடந்து சென்றார். பிரம்மாண்டமான மாளிகைகள் பொலிவு குறைந்து காணப்பட்டன. ஆளரவமில்லாத அரண்மனைகள் வருத்தப்பட வைத்தன. அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிலர் நம்மை கண்டதும் வணங்குவதை கவனித்த ராமர் சற்று தொலைவில் யாரோ ஒரு பெண் ஓடி ஒளிவதையும் கண்டார். தன்னை கண்டதும் ஒருவர் மறைய முயற்சிப்பதை கண்டு திடுக்கிட்டான். இதை கவனித்த விபீஷணன் ராமரிடம் இப்போது ஓடியது எங்கள் தாயார் என்றான். இதை கேட்டு ராமர், அவர்கள் ஏன் பயந்தோட வேண்டும்? நான் அந்த அளவுக்கு இந்த போரில் உயிர் சேதம் புரிந்து விட்டேனா என்று குரல் தழுத்தழுத்தவாறு கூறினார். அதற்குள் விபீஷணனை சேர்ந்த சிலர் அவரது தாயாரை அழைத்து வந்து ராமன் முன் நிறுத்தினார்கள். அம்மா, மன்னியுங்கள். போர் தர்மப்படி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உடல் குறை உள்ளவர்களை நான் துன்புறுத்த மாட்டேன். நிராயுதபாணியாக நின்ற ராவணனை தாக்குவதும் தர்மம் அல்ல என்று உணர்ந்து நாளை போரிட வருமாறு வாய்ப்பு கொடுத்தேன். அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு துன்பம் தரமாட்டேன், என்னை நம்புங்கள் என்றார் ராமர். ராமா, உனக்கு அளவு கடந்த துன்பத்தை கொடுத்த ராவணனின் தாயார் என்ற குற்ற உணர்வால் தான் சந்திக்க முடியாமல் மறைந்து கொள்ள முயற்சித்தேன் என்பது ஒரு காரணம். உன் வீர தீரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். பெண்ணாக பிறந்தாலும் அரண்மனையிலிருந்து வெளியே வர முடியாத பாரம்பரியம் கட்டுப்பாட்டாலும் உன் மகிமையை நேரில் காணும் பாக்கியம் கிட்டவில்லை. ஆனாலும் உன் வீர செயல்கள் என் காதுகளை எட்டதான் செய்தன. அதே சமயம் என் மகன் ராவணன் உனக்கு துன்பம் விளைத்ததையும் நன்கறிவேன். ஆணவம் மிகுந்த அவனை பெற்றதற்காக அவமானப்படுகிறேன். இது ஒரு புறம் இருந்தாலும் நான் உன்னுடைய அடுத்தடுத்த வீரதீர பராக்கிரமங்களை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் கேட்டாவது இன்புற வேண்டும் என்பதற்காக நான் நீடித்து வாழ விரும்பினேன். உன் போர் தர்மத்தை புரிந்து கொள்ளாத உன் படையினர் யாராவது என்னை கொன்றுவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் ஓடி ஒளிந்தேன் என்றார். இவரது பதில் அனைவருக்கும் திகைப்பை தந்தது. ராமர் அவளுடைய கைகளை எடுத்து கண்களில் ஊற்றிவிட்டு, அம்மா, விதி நிர்ணயித்த காலம் வரை நீங்கள் நிம்மதியாக வாழலாம், கவலை வேண்டாம் என ஆறுதல் கூறினார். விபீஷணா, நீ ராவணனுக்கு அறிவுரை சொன்னபோது கேட்காத ராவணன் ஒருவேளை தாயார் சொல்லியிருந்தால் கேட்டிருக்கலாம். இவரை இனி நீதான் மிகுந்த பரிவு அக்கறையுடன் பாதுகாத்து வர வேண்டும், தாய்மையை போற்ற வேண்டும் என்றார் ராமர். ராமர் காலில் விழுந்த விபீஷணன், மாற்றான் தாய் சொன்னார் என்பதற்காக காட்டுக்கு புறப்பட்ட பண்பாளன் நீங்கள். தாய்க்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் அளிக்க தயங்காத அற்புத மகன் நீங்கள். உன்னுடன் இணைந்திருக்கும் நான் அந்த நற்பண்பை இழக்க மாட்டேன். ராவணனை எங்கள் தாயார் திருத்தவில்லையே என நான் இதுவரை ஆதங்கப்பட்டதில்லை. ஏனெனில் எனக்கு ராவணனின் முரட்டு குணம் தெரியும், என் தாயின் அன்புள்ளமும் தெரியும். அதனால் ராமா, நீங்கள் எமது தாயாரை பற்றிய கவலை வேண்டாம், நான் அவரை கண்ணின் இமை போல காப்பேன் என்றார். ராமரும் அவரை தட்டி கொடுத்து பாராட்டினார்.